வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடம் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சிங்கன்னா உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நமக்கு 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். கணினி பயன்பாடு இதில் டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 70 மார்க் எக்ஸாமு, 30 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் அசஸ்மெண்ட்டு, ப்ராக்டிக்கல் 20 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 hours. இதில் பார்ட் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா 15 1 மார்க் இருக்கும். இந்த 15 1 மார்க் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக 10 1 மார்க்கு புக் பேக்கில் இருந்தால் கேட்பாங்க. ரிமைனிங் 5 மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இன்சைடில் கேட்பாங்க. அதனால் புக் பேக் 1 மார்க்கை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பப்ளிக் எக்ஸாமுக்கு ஒரு 3 செட் ஆஃப் கொஷின் பேப்பர் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த கொஷின்ஸ் எல்லாம் நல்லா தரவு படிச்சுக்கோங்க. ப்ளஸ் இந்த கொஷின் பேப்பரையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ மெயினாக நான் அப்லோட் பண்ண 6 டைப்பான கொஷின் பேப்பரில் கம்பல்சரி என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லி நல்லா ஜஸ்ட் அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ அதில் 6 × 2 12 எவையேனும் 6 வினாக்களுக்கு விடையளிக்கவும் கேள்வியின் 24க்கு கட்டாயம் விடையளிக்க வேண்டும். ஆன்சர் எனி 6 ஆஃப் த கொஸ்டின் நம்பர் 24 கம்பல்சரி. பேஜ் மேக்கரில் ஆவணத்தில் உள்ள எழுத்தை எவ்வாறு அளிக்கலாம்? How will you delete the text page maker file? உரைப்பத்தியில் என்றால் என்ன? வாட் இஸ் டெக்ஸ்ட் எடிட்டிங்? அடுத்து பார்த்தீங்கன்னா முதன்மை திறவுகோல் என்றால் என்ன? வாட் இஸ் பிரைமரி கீ? ஸ்ட்ரோஸ்கோப்பு என்றால் என்ன? அதாவது ஸ்ட்ரோஸ்கோப் என்றால் என்ன? பிஹெச்பியின் படிம செல் படியாக்கல் என்றால் என்ன? வாட் இஸ் ஃபார்ம் ஆஃப் வேல்யூஷன் ஆஃப் பிஹெச்பி? பிஹெச்பியில் ஓப்பன் என்ற செயற்கூறு பற்றி சிறுகுறிப்பு வரைக. எஃப் ஓப்பன் கேட்டிருக்காங்க. ரைட் த ஷார்ட் நோட் ஆஃப் அபவுட் த எஃப் ஓப்பன் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிஹெச்பி. அடுத்து பார்த்தீங்கன்னா அக்னி போர்கள் என்றால் என்ன? வாட் இஸ் பிளேம் வார்ஸ்? நெக்ஸ்ட்டு யூஆர்எல்லோட வகைகள் யாவை? வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் யூஆர்எல்? பிஹெச்பியில் ஃபார் ஈச் மடக்கை கட்டளை அமைப்பை எழுதுக. ரைட் த சின்டெக்ஸ் ஃபார் ஈச் லூப் இன் பிஹெச்பி. அடுத்து பார்ட் 3ல் 6 × 3 18. ஆன்சர் எனி 6 ஆஃப் த கொஸ்டின் நம்பர் 33 கம்பல்சரி. அசைவூட்டல் என்றால் என்ன? அதன் வகைகள் யாவை? வாட் இஸ் அனிமேஷன்? ரைட் இட் இஸ் ஏ டைப்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பக்கம் என்றால் என்ன? இது ஒரு முக்கியமான 3 மார்க், இதை நல்லா பார்த்துக்கோங்க. வாட் இஸ் மாஸ்டர் பேஜ்? வலை சேவையகம் மற்றும் வலை உலாவியின் பயன்களை எழுதுக. வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் வெப் சர்வர்? வாட் இஸ் எ வெப் ப்ரௌசர்? ஸோ வெப் சர்வரும் வெப் ப்ரௌசரும் ரொம்ப முக்கியம், இதை நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இடிஐ உள்ள 4 முக்கிய உறுப்புகள் யாவை? வாட் ஆர் த 4 மேஜர் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் இடிஐ? மடக்கு அமைப்பின் சிறப்பியல்புகளை எழுதுக. ரைட் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் லூப்பிங் ஸ்ட்ரக்சர். பிஹெச்பியில் உள்ள தரவு இணைப்புகள் பற்றி எழுதுக. ரைட் அபவுட் த டேட்டாபேஸ் கனெக்ஷன் பிஹெச்பி. அக இணையம் என்றால் என்ன? வாட் இஸ் இன்டர்நெட்? மறையீட்டு நாணயத்தின் அகழ்தல் பற்றி குறிப்பு வரைக. ரைட் த ஷார்ட் நோட் ஆஃப் மைனிங் த கிரிப்டோ கரன்சி. பயனாளர் வரையறுத்த செயற்குறு என்றால் என்ன? அதன் கட்டளை அமைப்பினை எழுதுக. வாட் இஸ் யூசர் டிஃபைன் த ஃபங்க்ஷன்? ரைட் த சின்டெக்ஸ். ஸோ 2 மார்க் 3 மார்க் நல்லா படிச்சுக்கோங்க. மெயினாக இதில் இருக்கக்கூடிய கம்பல்சரி 2 மார்க் 3 மார்க்கை நல்லா பார்த்துட்டு போயிருங்க. அடுத்து 5 மார்க் 5 × 5 25. ஆன்சர் ஆல் ஆஃப் த கொஸ்டின்ஸ். பல்லூடகத்திற்கான சில கோப்பு வடிவங்களை விளக்குக அல்லது பேஜ் மேக்கரில் உள்ள பல வகையான கருவி பெட்டியில் உள்ள டூல் பற்றி விளக்குக. எக்ஸ்பிளைன் டிஃப்ரெண்ட் ஃபைல் ஃபார்மேட்ஸ் ஆஃப் மல்டிமீடியா ஃபைல்ஸ். எக்ஸ்பிளைன் த டூல்ஸ் ஆஃப் பேஜ் மேக்கர் டூல் பார். அணி என்றால் என்ன? பிஹெச்பியின் பல பரிமாண அணிகள் பற்றி விளக்குக அல்லது பிஹெச்பியில் ஸ்விட்ச் கூற்றினை விளக்குக. வாட் இஸ் அரே? எக்ஸ்பிளைன் மல்டி டைமென்ஷனல் அரே இன் பார் பிஹெச்பி. எக்ஸ்பிளைன் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் இன் பிஹெச்பி. பிஹெச்பியில் உள்ள கோப்புகளை கையாளுதல் பற்றி விவரிக்கவும் அல்லது MySQLஇல் வனவெளிகள் செயல்படுத்தலை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. எக்ஸ்பிளைன் த ப்ராசஸ் ஆஃப் ஹேண்ட்லிங் இன் பிஹெச்பி ஆர் எக்ஸ்பிளைன் த MySQL queries ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ். OSQ குறிப்பு மாதிரியின் அடுக்குகள் பற்றி விவரிக்கவும் அல்லது வலையமைப்பு வட்டங்களின் வகைகளை விளக்குக. டிஸ்கஸ் அபவுட் த OSI ரெஃபரன்ஸ் மாடல் வித் அண்ட் லேயர்ஸ் ஆர் எக்ஸ்பிளைன் த டைப் ஆஃப் நெட்வொர்க் கேபிள்ஸ். மின் வணிகத்தின் நன்மைகள் மற்றும் குறைபாடுகள் பற்றி விவரிக்கவும் அல்லது எண்முறை கையொப்பம் மற்றும் எண்முறை சான்றிதழுக்கு உள்ள வேறுபாடுகளை எழுதுக. ஸோ இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் ரொம்ப ரொம்ப முக்கியம். வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் இ-காமர்ஸ் அண்ட் கன்சியூமர்ஸ் ஆர் டிஃப்ரெண்டேட் டிஜிட்டல் சிக்னேச்சர் டிஜிட்டல் சர்டிஃபிகேட்ஸ். ஸோ இந்த கொஷினில் இருக்கக்கூடிய கொஷின் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க.
ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வரைக்கும் ஒரு 5 செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் 12ஆம் வகுப்பு கணிப்பொறியியலுக்கு வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். மெயினாக நான் அப்லோட் பண்ண கவர்மெண்ட் கொஸ்டினில் என்னென்ன கம்பல்சரி வந்து பார்த்தோன்னா கேட்டிருக்காங்க 2 மார்க் 3 மார்க் அதெல்லாம் அனலைஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பண்ணுறதா ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டில் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் படிக்கணும்னு சொல்லி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோலாம் பாருங்கள். அதே மாதிரி கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சர் ஸ்கிரிப்ட் பேப்பர் ப்ரெசன்டேஷன் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். கொஸ்டின் பேப்பருக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சர் கீ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்படிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நன்றி.